ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சட்டசபையில் கவர்னர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறார் முதல்வர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். அவரது அறிக்கை: சட்டசபையில் முதல்வரின் பதிலுரையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டைலாக் மட்டும்தான் இருந்ததை தவிர மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை, மோசமாக இருக்கும் சட்டம் ஒழுங்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் பற்றி எந்த பதிலும் இல்லை. குட்டிக்கதை சொல்கிறேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழகத்துக்கே தெரியும். நடிகர் என்பதை மறந்து இனியாவது முதல்வராக நடந்து கொள்ள வேண்டும் என உதயநிதி கூறியுள்ளார். உதயநிதியின் விமர்சனத்துக்கு தாவிக ஐடி விங் சூடான பதிலடி கொடுத்துள்ளது. சினிமா பாணியில் பேசினார் என்ற ஒரு டொக்கு விழுந்த பாத்திரத்தையே மீண்டும் மீண்டும் உருட்டுகிறார் எதிர்க்கட்சித் தலைவர். முதல்வர் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து பேசுகிறார் என்று பக்கம் பக்கமாக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் ஃபைலை வைத்துக்கொண்டு சபையில் பேசியவர் சொல்கிறார். பார்ட்டி ஃபண்ட் என சொன்னதும் ஏன் பதறுகிறது திமுக? அப்படியெனில் அந்த பார்ட்டி ஃபண்ட் கொள்ளையில் ஈடுபட்டது யார் என்று மக்களுக்கு தெரிந்துவிட்டது. திமுக மீது முதல்வர் விஜய் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னால் அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லை. மாறாக தனிப்பட்ட தாக்குதலில் இறங்குவதே திமுகவின் தரம் என்று தாவிக ஐடி விங் தெரிவித்துள்ளது.